அமைப்பு வந்து 2009ஆம் ஆண்டு அமைச்ச பிறகு வந்து இந்த கட்டமைப்புகள் எல்லாம் அங்கெல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி போட்டு தங்கட என்னதுக்கு எல்லாரும் நடக்க வலிக்கிட்டு என்னன்னு சொன்னா ஒரு கட்டுப்பாடு இல்லை. தங்கட ரீதியில வந்து இப்ப உதாரணத்துக்கு அன்னையால் அமைக்கப்பட்ட கட்டமைப்புகள் என்று சொல்றது வந்து சுவிஸ் கிளை பொதுவாக சுவிஸ் கிளை என்ற நிர்வாகத்துக்குள்ள தான் கோயில்களோ கல்வி சேவையோ இருந்தது. இப்ப என்னன்னு சொன்னால் இப்ப 2009ஆம் ஆண்டு இப்ப சில பேர் சொல்லினோம் வந்து அண்ணன் விட்டுட்டு போட்டார் அந்த எடுத்து கொடுத்த கடன்கள். அப்ப அந்த நேரம் வந்து கிணவர் வந்து கடன்கள் எல்லாம் எடுத்து கொடுத்தவர். அப்ப அன்னை எல்லாம் விட்டுட்டு போட்டார், இயக்கம் எல்லாம் விட்டுட்டு போட்டது அந்த அவைய இது. அன்னை அப்படி விட்டுட்டு போயில்லை. என்னன்னு சொன்னா இந்த கட்டமைப்பு அவர் தீர்க்க சிரமத்தான் வந்து இந்த ஒவ்வொரு கட்டமைப்பும் வந்து இங்க சுவிஸ்ல மட்டுமல்ல இல்ல உலக நாடுகளுக்குள்ளா வந்து அவரை ஏற்பாடு செய்து போட்டு போனவர். இப்ப உதாரணத்துக்கு நீங்க கேட்ட மாதிரி மோசடி நடக்குதுன்னு சொன்னால் இப்ப இந்த கல்வி சேவை வந்து கனகாலமா வந்து கணக்கு வழக்குகள் வந்து சரியா இல்லை. கல்வி சேவை நடத்துற வந்து பார்த்திபன் அந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் வந்து அவர் வன்னியில இருந்து வந்தார். அவர் அங்க ஏதோ ஒரு என்ன அரசு உத்தியோகத்துல இருந்தார் என்று சொல்றார். வந்து அவரும் வந்து திட்டமிட்டதில அந்த இதுகளுக்குள்ள வந்து பூந்தார் போல இருக்கின்ற அப்பத்த விளையாட்டுகளை பார்க்க அப்படித்தான் இருக்குது. 2009க்கு பிறகு வந்து சுவிஸ் கிளை வந்து ஒரு ஒரு தளம்பல் நிலையில இருந்தது. அப்ப அந்த நேரம் நிதி பொறுப்பாளர் இருந்தது குளம்தான் வந்து அப்ப பொறுப்பாளர் இருந்தது. அன்னையால நியமிக்கப்பட்ட சுவிஸ் பொறுப்பாளர் முரளிதரன் அவர்கள் நாட்டை விட்டு போனாப்புற வந்து அன்னையால நியமிக்கப்பட்டதான் குளம் அவர்கள். குளம் அவர்கள் இருக்க வந்து ஜோசப் ஸ்ட்ராசா 110 வந்து நாங்கள் ஒரு 3 அடுக்கு மாடியில இருந்தாங்க. அந்த 3 அடுக்கு மாடியில அதுக்கு முதலே வந்து இந்த கல்வி சேவையை வந்து மஹிந்தராஜா நடத்தினவர் அதை புடுங்கி கொண்டு போயிட்டோம். சரியோ அப்ப இருந்தது மேல் அடுக்குல வந்து எங்கட வேலை செய்யற ஆக்கள் தங்குறது, கீழே வந்து ஆபீஸ் இருந்தது. இவர் 2009ஆம் ஆண்டு அந்த யுத்தம் முடிஞ்ச உடனே குளமவர்கள் வீட்டுக்கு ரிசைன் லெட்டர் கொடுத்து போட்டு தண்டவாட்டு போட்டார். அதுல வேலை செய்த அமைப்புக்கு வேலை செய்த நிதி பொறுப்பாளர்ல இருந்து இதற்கும் தெரியாது. சரியோ வந்து அப்ப அவர் போயிட்டார். எங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு பிறகுதான் நாளைக்கு முதல் தான் தெரியும் வந்து அந்த கம்பெனி அமைக்குது என்ன மாதிரி எப்படி கிளீன் பண்ணி தாருங்க. அது ஒரு வாடகைக்கு அமைக்கப்பட்ட ஒரு இடம். கம்பெனிக்கு இவர் வந்து நாங்கள் விட்டுட்டு போறோம்னு இவர் அறிவிச்சிருக்கிறார், எங்களுக்கு தெரியாது. அப்பவும் நாங்கள் ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க. 4-5 பேர் தான் வந்து ஓகே சொல்லுவாங்க ஒரு 10 பேர். அதுல நிதி பொறுப்பாளர் அப்ப இருந்த வந்து அப்துல்லா அவர்கள் இருந்தவர் வந்து அப்ப அவர் தான் வந்து அவற்றை இதுல வந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து கிளீன் பண்ணி எல்லாத்தையும் வைக்க அந்த ஒரு நாட்களுக்குள்ள ஒப்படைக்கணும். சரின்னுட்டு அவருக்கும் வீடு வாசல் ஒன்றும் இல்லை. என்னன்னு சொன்னா அவர் அமைப்புக்கு வேலை செய்வார். அப்படித்தான் தண்ணி எல்லாம் தியாகம் செய்து அவர் நினைச்சது வந்து நாங்கள் வெல்லுவோம், இயக்கம் திருப்பி வந்தா வந்து தான் ஒரு நிலைக்கு வரலாம்னு சொல்லி அவர் இங்க சில சிஸ்டங்கள் இருக்கு தெரிந்த வெளிநாடுல இருக்கிறான்னு சொன்னால் பென்ஷன் காசு அது இது எல்லாம் கட்டணும். அப்ப நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் வரை இருக்கு, நீங்கள் வேலையை விட்டா வந்து அன்எம்ப்ளாய்க்குரிய ஒரு இன்சூரன்ஸ் வரை இருக்கு, அது ஒன்றும் அவர் கட்டையில. அப்ப நாங்கள் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போறோம். போய் ஒரு இடத்துல போய் கேட்ட இடத்துல வந்து இவர் உண்மையா சொல்றாரு என்னன்ற 1 மில்லியன் ஏதோ அந்த மாவீரட்ட தியாகம் என்ன தெரிய வந்து எங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டும் வருது, வீடும் வருது. அப்ப அதுல கொண்டு இப்ப இந்த வெளியீட்டு இதுல இருந்து அண்டன் பாலசிங்கம் அண்ணன் படத்துல இருந்து தலைவர் படத்துல இருந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டேன். வெளியிட்டு இதுன்னு சொன்னால் ஒரு 10 லோட் சாமான் பெரிய லொரியில அதை கொண்டு அவர் பாதுகாப்பா வச்சிருந்தது. குளம் மட்டுமண்டு இல்ல 430 பேர் வந்து அமைப்புல இருந்தவர். சரியோ அந்த அந்த கிளை அந்த பெரிய ஒரு ஆபீஸா இருந்த அந்த ஜோசப் ஸ்ட்ராசா 110 அந்த இதுல பெரிய ஒரு ஆபீஸா இருந்தத ஒரு தரம் வந்து அதை என்ன செய்ய போறீங்கள், எப்படி நடத்த போறீங்களா, எப்படி மேற்கொண்டு போற போறீங்களா எல்லாரும் வந்துட்டு எல்லாம் முடிஞ்சுட்டு ஒதுங்கிட்டு. அதுக்கு பிறகு அவர் கொண்டு எல்லாத்தையும் பாதுகாத்து எல்லாத்தையும் செய்ய பிறகு இவை எல்லாரும் கேட்க வந்து அப்துல்லாவை வந்து கேட்டுச்சு வந்து கணக்கு காட்டுங்க கணக்கு கேட்டது வந்து இந்த மக்களுக்கு இல்லை.
இந்த கிளையில இருக்கிறது கிளையில ஒவ்வொரு ஒவ்வொரு மாகாணத்திலும் மேலே வந்து கேள்விகளுக்கு மேல கேள்வி எடுத்துக்கிட்டு டெலிபோன்ல சண்டை பிடிச்சோம். இதே அப்ப எல்லாரும் வந்து எல்லாம் அப்படி ஒதுங்கிட்டதாட இருந்தது. அப்ப எல்லாம் நீட்டா தான் இருந்தது. அது ஒரு அந்த யுத்தம் முடிஞ்சு ஒரு 2-3 மாதம் நீட்டா தான் இருந்தது. அதுக்கு பிறகு அமைப்புக்குரிய ஒரு ஆள் வந்து அப்ப டென்மார்க்ல குட்டி கொண்ட ஒரு ஆள் இருந்தது. அப்ப குட்டி இங்க வந்து வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி அப்ப இங்க நிருபருப்பாளர் சொல்றாரு இப்படி எல்லாம் கதைக்கு நம்ம வாங்க அம்னையால அப்ப ஒரு கதைக்கக்கூடிய ஒரு இதுல இருந்தவர் வந்தார். அப்ப அது நான் கேள்விப்பட்டதுல வந்து அது 100% சரியோ தெரியல. எனது பெயர் தேவராஜ் அல்லது குட்டி அல்லது விடுதலை. நெடியவன் அனைத்துலக தொடர்பக ஐரோப்பிய பொறுப்பை கைவிட்ட பின்னர் சில காலம் அனைத்துலக தொடர்பகத்தை ஒழுங்குபடுத்தி உள்ளேன். அவர் வந்த பிறகு எந்த ஹார்ல ஏத்தி சரியோ. அப்ப இப்ப அந்த எதிரிதில இருக்கிறவர் வந்து சைலண்ட் என்ற ஒரு ஆள் இருக்கு. இப்ப அன்னை இல்லைன்ற ஒரு இதுல வந்து இப்ப சுவிஸ் கிளைய நடத்தி கொண்டவர்கள இருக்கிறவர் வந்து சைலண்ட் என்ற ஆள் இருக்கிறார். அப்ப அவரும் எங்களோட சேர்ந்து பயணிச்சவர். அப்ப நாங்கள் ஒவ்வொரு மாகாணமா போறோம், கூப்பிடுறோம். ஆனா இப்படி கதைச்சவரும் பெருசா எல்லாரும் சமூகம் தெரியல வந்து தெரிய வந்து. அப்பவும் இந்த நிதி பொறுப்பாளர் கேட்கிறார், இந்த தலைமத்துவம் வந்து இங்க இருக்கிற தலைமத்துவம் வந்து சுவிஸ் கிளைய பொறுப்பு வைக்கிறதுக்கோ வெறும் ஃப்ரீயா இல்லை, யாராவது ஏற்கிறீங்களோன்னு. அப்ப போய் ரகுபதியும் கேட்டது, இப்ப இந்த கிளைக்கு அன்னைய போய் சந்திச்சேன்றது நீங்க சொல்றீங்கல்ல, அந்த அவரே முதல் போய் கேட்டு. அதே மாதிரி என்ன ஒரு ரகு ஒன்று இருந்தவர் வந்து லவ்சான்ல இருந்தவர் வந்து அவர் ஆஸ்திரேலியால டிவி சம்பந்தமாவோ அன்னையன் இதுல வந்து நாட்டுக்கு போய் அங்க பயிற்சி பாட்டையில இருந்தவர். அவரையும் போய் கேட்டது இதை பொறுப்படுங்கன்னு சொல்லி. நல்லா அடித்துட்டு வந்து இருந்தா போல வந்து பெல்ட்டி அடிச்சு மாட்டேன்னு சொன்ன ரகுபதி வந்து அந்த பொறுப்பை எடுக்கிறார். அவர் நாட்டுல வந்து கிட்டண்ணையோட எல்லாம் பயணிச்சவர். அப்ப அவருக்கு வந்து நாட்டுல இயக்கத்துல இருந்த கொஞ்சம் அனுபவம் அதே மாதிரி கொஞ்சம் பற்றுகள் இருக்கிறபடியா அப்படி உங்களோட நிப்பாருன்றதுல வந்து போய் கேட்டினார். அவர் முதல் மாட்டேன்னுட்டார். பிறகு இருந்தா போல வேல்டியிட்டு இந்த பொறுப்பை எடுக்கினார். பொறுப்பை எடுத்து போட்டு இந்த பொறுப்பை எடுங்கோன்னு கேட்ட அப்துல்லா வந்து இவர் ஓரம் கட்டினார். அது ஒரு பெரிய கூட்டம் நடக்குது, கேள்வி செய்ய எல்லாரும் வந்திருக்கணும். அதுல மாம்பழம் என்ற ஒரு ஆளும் வந்து இருந்த இயக்கமண்டு சொல்லேக்க அந்த 2 பேரும் தான் குறிப்பிட்டு சொல்லலாம் என்று சொன்னா கடைசி பேரும் நின்றது. அந்த மாம்பழத்தின குடும்பத்தை கூட அந்த கூட்டத்துல வந்து இழிவா காய்ச்சது. அது இன்றைக்கும் பதிவு செய்ய கூடிய விஷயம். அந்த காசுகள் இருக்கமான நிலையில வந்து ஆக்களோட கதைச்சு இலகுவா வந்து ஆக்கள்கிட்ட கிரெடிட்டுகள் எடுத்து அப்படியெல்லாம் செய்தவன் வந்து இப்ப கடைசி நேரம் அவர் கூட அன்னை இல்லைன்றதுல நிக்கிறேன். அதான் இவை வந்து இவைய ஓரம் கட்டினப்ப அங்க கேட்க நடத்துவதும் இல்லையே வந்து இது அதான் அந்த ரூல் எப்படி வந்துன்னா 2 பேருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. யார் இது எடுக்க சொன்னது, யார் இதை நடத்த சொன்னது, எங்களுக்கு அது கேள்விக்குறியா தான் இருந்தது. அப்படி இருந்து நாங்கள் ஏதோ ஓடட்டு மட்டும் தான் இருந்து நாங்கள். ஆனா இவ என்ன சொன்னா இவ்வளவு காலம் அன்னை இல்லதானேன்னு சொல்லி மாவீர நாள் நடத்துறதும் அங்க ஒத்துரொட்டி போடுறதும் ஹாயா இருந்திருக்கிறோம். அது எல்லாம் இப்ப நான் என்றைக்கோ ஒரு அக்கா ஒரு ஆள் சொன்னா வந்து ஆனா அதையும் சொல்ல விரும்புறேன். இப்ப அவர் இந்த நிர்வாகத்தை எடுத்த பிறகு இதுக்கு பொறுப்பா இருந்தார் குட்டி. அவர் தான் நிதி பொறுப்பாளர். சுவிஸ்ல ஒரு ஆள் இருக்காரு வந்து குட்டி. அவர் தான் வந்து நிதி பொறுப்பாளரா ரகுபதியால நியமிக்கப்பட்டவரா தெரியும். உண்மையான ஒரு அன்னையால நியமிக்கப்பட்ட ஒரு நிதி பொறுப்பாளர் ஓரங்கட்டப்படுறார். அவர் பார்த்துட்டு ஓகே எல்லாம் நடக்கட்டும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இவ என்ன செய்யணும், ஏதாவது செய்வினம் என்று பார்த்தால் இங்க வந்து கேட்கணும், அந்த வழிகிட்ட தாடாப்பா அந்த படத்தை தாடாப்பான்னு சொல்லி ஊர்வலம் நடத்துறதும் அன்னையின் படங்களை கொண்டு காட்டுறதும் அந்த அந்த வெளியீடுகளையும் வித்த காசுகளும் வந்து இவற்றை கைக்கு வரையில்லை. எந்த இப்ப கூட்டங்கள் அது எழுதுக்கு போற வந்து ரகுபதி தான் போறார். அங்க போய் அவை சொல்றதை இவர் கேட்டு வருவார், அவை கேட்கறத இவர் ஓகேன்றது சொல்லி தலையாடிட்டு வருவார். அப்ப அங்க என்ன நடக்குது போகுதுன்னு சொல்லி இவருக்கு இன்ட்ரெஸ்ட்ல தானே அங்க எல்லாம் முடிஞ்சது. எங்களுக்கு இவைக்கும் ஏதோ ஒரு டீல் ஒன்று இருக்கு. அதான் இப்ப இந்த காசுகள் என்னன்னு சொன்னால வந்து இப்ப கல்வி சேவை வந்து அன்றைக்கு ஒரு இதுக்குள்ள என்னொண்ட கொண்டு வர மாதிரி இப்ப
இப்ப இவர் ரகுபதி சொல்றாரு வந்து எனக்கு தெரியாது வந்து இந்த கல்வி சேவை என்ன செய்யுது, நாங்கள் டெலிஃபோன் எடுக்க இல்லைங்க. அப்ப நாங்கள் இந்த கணக்கு வழக்கு சம்பந்தமாக வந்து அதுல போய் கேட்கிறோம் வந்து. அப்ப கேட்க வந்து டெலிஃபோன் எடுக்கிறாங்களேன்னு இவர் சொல்றார். அப்ப நாங்க சொன்னோம், அப்ப அப்துல்லா அவர்கள் சொல்ற வந்து ஒருக்கா போய் பாருடாப்பா என்னன்னு சொல்லி. அப்ப நான் போனா அங்க எல்லாம் ஒழுங்கா நடக்குது வந்து. பார்த்தால் கல்வி சேவை என்ற ஒரு இது வந்து ஸ்டடில வந்து இவ ஒரு பெரிய கட்டிடத்தையும் வாங்கிட்டேன். ஒரு வருஷத்துக்கு கணக்கு காட்டாமல் வர வந்து 1 மில்லியன் இது வந்து கிட்டத்தட்ட வரும். என்னன்னு சொன்னா அந்த நான் அதுல சொல்ல குறிப்பிட்டு வந்தேன்னு சொன்னால், அப்ப நாங்கள் அங்க டெலிஃபோன் இவர் எடுக்கல. அப்ப நான் நேர போய் அப்ப பார்த்திபன் இருக்கிறாரு, ஆனா டெலிஃபோன் எடுக்கிறீங்களா இல்லைன்னு ஓகேன்னு சொல்லி. அப்ப நான் அங்க இருந்து லைஃப்ல டெலிஃபோன் அடிச்சு பழைய நிதி பொறுப்பாளர்கிட்ட கதைக்க விடுறேன். அண்ணன் ஒரு கூட்டம் உண்டு, கூடுவோம் கதைப்பம் தான் சொல்லி. அப்ப நான் என்ன ஒரு 2 பேர் வந்து அதோட நிதி பொறுப்பாளர் எல்லாரும் அங்க போறோம். போனால் வந்து இவர் சொன்னவர் வந்து ரகுபதி வந்து அவங்க டெலிஃபோன் எடுக்கிறாங்க. போய் ஒரு சம்பவம் நடந்தோன்னு இருக்குது வந்து அவர் சொல்றாரு வந்து பார்த்திபன், இந்த சூரிய புதல்வன் வந்தால் ஒழிய நான் கணக்கு காட்ட மாட்டேன். ஆனா நீங்க ஒண்ணும் சொல்லாங்கன்னா அங்கெல்லாம் முடிஞ்சது. நான் அங்க கடைசி நேரம் மட்டும் நின்றுறான், அங்கேயும் ஒன்றும் இல்லை. நீங்கள் இதெல்லாம் பற்றி கதைக்காங்க. ஏதோ ஒரு டீல் ஒன்று இருக்கு. இந்த காசுகளை வந்து இவே ஏதோ மிஸ்யூஸ் பண்ணினேன். அதனாலதான் வந்து அதான் சொல்ல வரேன்னு சொன்னால், டெலிஃபோன் எடுக்கலன்னு சொன்ன ரகுபதி டக்குன்னு டெலிஃபோன் எடுக்கிறாரு வந்து டக்குன்னு இவர் எடுத்துட்டேன். சரியோ இவருக்கும் தெரியாது வந்து நாங்கள் அங்க நிக்கிறோம். இவரை வந்து அங்க அன்னையாக்கள் இருக்கணும்னு சொல்ல இவரை நம்பையில. அப்ப அமைப்பு சொன்னது, வாங்க எங்களை நான் என்ன சந்திக்க வாங்கோண்ட. அப்ப இவைக்கு ஏற்பாடு செய்த. அப்ப 5 பேர் வரை சொல்லி கேட்டது. சரியோ அதுல நசீர், குட்டி, ரகுபதி, என்ன ஒரு 2 பேர். சரியோ இவ எல்லாரும் தங்களுக்கு லீவ் இல்லைன்னு சொல்லி இழுத்து அடிச்சுட்டு. இப்ப கடைசியா போனா ரகுபதி மட்டும்தான். அப்ப அங்க போயக்கே அண்ணன் சொல்லி விட்டு வரேன், தனியா வந்திருக்கிற உன்னை போய் உதரம் ஏற்க மாட்டாங்க, ஏன் தனியா வந்தனியா இல்லைன்னா நான் கூட நம்ப வேற ஒரு ஸ்பீச்ல சொல்றேன், நீங்க நான் கூட நீங்க இருப்பீங்களோட கூட நம்ப இல்லையான்னு. அப்படித்தான் திரும்பி வந்தவர். அதுக்குள்ள வந்து இவன் ஒரு ட்ரிக்ஸோ இன்னும் தெரிய வந்து இவ அந்த ரகு என்றவர்கிட்ட வந்து அந்த பொறுப்பை இவர் கொடுத்துட்டார், கிளைன்ற பொறுப்பை கொடுத்துட்டார். ஆனா குட்டி தான் நிதி பொறுப்பாளர் இருந்து. அதுல ஒரு வேடிக்கையான ஒரு விஷயத்தை பாருங்க. நீங்க என்ன ஒரு கொடுத்து வந்தா கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன், எல்லாத்தையும் கணக்கெல்லாம் முடிக்கிறேன். அதுல ஒரு சரியான ஒரு கேள்வியான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அந்த கணக்கு வழக்க வந்து சும்மா ஒரு தினட்ட கொடுத்துட்டு போவீங்களோ? அதுல கேள்வி இருக்கு. இவதான் இந்த பொறுப்பை கூறக்கூடிய ஒரு நிலையில இருக்கணும். வாங்கிச்சினம், ஒரு கட்டிடத்தை வாங்கிச்சினம். ஓகே, அப்ப அது முதல் வாங்கிட்டு வந்து அப்புறம் அங்க உச்சக்கட்ட போர் நடக்க போய் இந்த நிதி பொறுப்பாளர் காசு வைக்க கொடுக்க இல்லை. சரியோ வந்து அது வேற கதை. பிறகு பக்கத்துல ஒரு காணி வாங்க போறேன்னு சொல்லிக்கணும். அப்ப நான் ஒரு கோயில்ல கும்பிட போயிருந்தேன். அப்ப நான் போய் சொல்றேன் வந்து, அண்ணன் அங்க இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு போறாங்க, உங்களுக்கு இந்த காணி வேணுமோ? என்ன மனதுக்கு ஓகே, பக்கத்துல இருக்கிற காணி போனா வாங்க இயலாது, வாங்கட்டும் என்ற ஒரு மனதில நான் சமாளிச்சு கொண்டு வந்துட்டேன். பேந்து பார்த்தா இப்ப கோபுரம் கட்டி பெரிய கோயில், அது பில்லியன் கணக்குல வருமானம் நிக்கிறேன். அந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயிலை வந்து கட்டினேன். மக்கள்கிட்டயும் வாங்கினதான் இது வாங்கினேன். இன்றைக்கும் நீங்க கீழே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போராளிகள் வந்து போராள பாதிக்கப்பட்ட மாவீர குடும்பங்கள், போராளிகள் எல்லாரும் வந்து அங்க நடுத்தெருவுல நிக்கிறாங்க. உங்களுக்கு இப்ப கோயில் வேணுமோ? கோயில் ஒன்று இருக்குத்தானே. இந்த கோயில் கூட அன்னையால அப்ப நடராஜா முரளிதரன் இருக்கேக்க வந்து வேற அமைப்புகள் வந்து ஒரு கோயில் நடத்துறாங்கன்னு சொல்லிக்க, நாங்களும் என்ன ஒரு கோயில் நடத்தினேன்னு சொல்லி அன்னையால இயக்கத்தின் கோயில் அது. இன்றைக்கு எல்லாம் முடிஞ்ச உடனே அங்க இருந்த எங்களோட அமைப்பாளர் எல்லாருக்கும் திரட்டி போட்டு
இவ தாங்க அந்த நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஆட்சியை பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி தான் நாங்க அந்த ஓட்டம் ஓடுது. கல்வி சேவையில் கோயில் வந்து கிட்டத்தட்ட 2 பில்லியன் அடி. அப்ப உங்களுக்கு தெரியும் வந்து சனீஸ்வரம் உங்களுக்கு சனியம் பிடிச்சிட்டோன்னு சொன்னா வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து அங்க சனம் கூடும். எங்கட சுமங்கலியல் குத்து விளக்கு வச்சுக்கொண்டு வளகாப்பு கட்டி கொண்டிருக்கணும். அந்த சுமங்கலியை அள்ளி வீசுவினோம். அவ்வளோ ஆசை விளங்கல. அதுகள் கூட வந்து பயங்கர வருமானம். இந்த கோயில்கள் வந்து வருமானங்கள் வந்து இப்ப அதுல என்ன அடுத்த என்னோட சொல்ல வருமானம் சொன்னா அந்த 2009ஆம் ஆண்டு அந்த கிரெடிட் எடுத்து கொடுத்தாக்கள், லோன் எடுத்து கொடுத்தாக்கள் வந்து உண்மையா கணிசமான ஆக்கள். அதுல 80% ஆக்கள் 80% என்று சொல்ல ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் எடுத்து கொடுத்தவ சரியா வந்து. இப்ப இவ என்ன செய்யறேன்னு சொன்னால் இப்ப குளத்தார் உட்பட அன்னபாவம்னு சொல்லி அதுல அவரோட கிரெடிட் எல்லாம் கட்பட்டு போடும். அத மாதிரி கோயில்ல உங்களுக்கு அண்ணன் நீங்கள் எல்லாம் சொல்றது ஓகேன்ற எல்லாருக்கும் கிரெடிட் எல்லாம் கட்டு முடிச்சு பட்டு. அத மாதிரி கல்வி சேவையிலையும் அப்படித்தான். இந்த பாதிக்கப்பட்டது ஒன்றும் தெரியாத அப்பாவிய. ஆனால் அமைப்பு அன்னைய கைவிட இல்லை. இப்ப அண்ணன் சொன்ன சொன்னால் அண்ணன் ஏற்பாடு செய்த இந்த கட்டமைப்புகள், அதான் கல்வி சேவை, விளையாட்டுத்துறை, இந்த வருமானங்களை ஈட்டுறதுக்கான தான் அண்ணியால் ஏற்படுத்தி கொடுத்து 2008ஆம் ஆண்டு அண்ணன் சொல்றாரு வந்து இளையோர்கிட்ட நான் இதில் பொறுப்பை கொடுக்குறேன். அப்ப நாங்கள் 1996ஆம் ஆண்டு இங்க வரையக்க 90ல வந்து நாங்கள் அப்ப அமைப்பு வந்து எல்லாரையும் வாங்கோ ஏதாவது வேலை செய்யுங்கன்னு இருந்தது. இவ 2009ஆம் ஆண்டு இங்க இருந்த கிளையில என்ன செய்ய சொல்லுங்க. அப்ப ஒத்துரு டீம் போட்டுக்கொண்டு களியாட்டு நடத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்வை நடத்தி போட்டு அதுல வர்ற பணத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டுதான் மிச்சம். அன்பே சிவம் என்று சொல்லி நாட்டுல சிவன் கோயிலால ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட அமைப்பு வந்து அங்க சில வேலையை செய்யுது. ஆனா அதிலே அவையோட வேலை செய்யற ஆக்கள், அவைக்கு விருப்பமான ஆக்கள் அங்க நாட்டிலேயும் அதுக்குள்ள உள்ளடங்கப்பட்டு அவைக்குரிய வேலை திட்டங்கள் நடக்கும். குடும்ப அரசியல் மாதிரி தான் போகுது. அதை பாக்க அதே நேரம் அதான் சொன்ன வந்து அங்க இருக்கிற தங்களோட நிக்கிற இல்லாட்ட கிரெடிட்டும் கட்டுப்பாட்டு போட்டு அங்க இருந்தோண்டு இவன் இப்ப ஒருத்தரும் கேட்பாரு இல்லாதானே இவர் போவார், ரகுபதி போவார், கூட்டத்துல போயிருப்பார், வந்துடுவார். ஆனா கணக்கு கேட்டாரோ என்ன நடந்தது வரைக்கும் தெரியா. இப்ப என்னன்னு சொன்னால் 2023க்கு பிறகு வந்து தங்கச்சி எல்லாத்தையும் அவதானித்து இருந்துட்டு அவ வழியில வாரா. அவ வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றா, தன்னை அறிமுகப்படுத்துறா. நான் இருக்கிறேன், நான் வந்து மக்களுக்குரிய நீங்கள் இவ்வளவு காலம் உங்கள்கிட்ட விட்டு சென்ற சில வேலைகள் திட்டங்களை நீங்க செய்யல. அங்க நாட்டுல இருக்கிற போராளிகளும் மாவீர குடும்பங்களும் வந்து அங்க சரியான இக்கட்டான நிலைமையில வாராது கேள்விக்குறியா இருக்குது. நீங்கள் இன்று வரைக்கும் ஒன்றும் செய்யல, நான் அரசியல் பணியை செய்யறதுக்கு வாரேன்னு சொல். ஆனால் இவ என்ன செய்வேன்னு சொன்னால் இவ வந்து இங்க எல்லாம் திருடிட்டு வந்து எல்லாரும் பாக்கெட்ல போட்டு காசு வந்து இப்ப அவ வரையக்க வந்து இவையெல்லாம் காசுல கணக்கு காட்ட வேண்டிய ஒரு நிலையில இருக்கு. இவ என்ன சொல்லுங்க பாபம், அவ வந்து முட்டைக்காட்டை போட்டு தடுக்கின. எப்படி எல்லாம் தடுக்க இல்லாம அவ்வளவு வேலை திட்டத்தையும் செய்யணும். சரி, இன்றைக்கு சுவிஸ் கிளையில 2 கிளையா வச்சு வேலை செய்யணும். மூர்த்தி, ரகுபதி. தெரியும் 2 பேரும் இப்ப நான் கதைக்கிற மாதிரி சேரமான் டிவில ஒரு நேரடி விவாதத்துக்கு வரட்டும். நான் தயார், விருப்பம் வரலாம். இப்ப எண்ணிலசில கூட வந்து கோபதானமா வைக்க வரலாம் என்ற இவரே இப்படி கதைக்கிறது. சரி, நான் நேர்மையான சொன்னால் இந்த விவாதத்துக்கு நீங்க வாரீங்களா? இந்த நிதி பொறுப்பாளர் இப்ப இருக்கிற குட்டி, ரகுபதி, மூர்த்தி, கல்வி பார்த்திபன், கோயில் ராதா, அப்துல்லா, இவ்வளவு பேரும் இருந்தாதான் இப்ப நீங்கள் வந்து இதை இழுத்து கொண்டு போயிடலாம். இது மக்களின் சொத்து. சரியோ, நீங்க திருடினீங்களோ திருடையிலோ அது வேற முடியாது. நீங்க ஒரு நேரடி விவாதத்துல வந்து கொடுக்கணும். மற்றது இப்ப இருக்கிறவர் சொல்லி எனக்கு தெரியான்னு சொல்றேன். சரியோ, ஆனால் 2009ஆம் ஆண்டு கணக்கு வழக்குல இருந்தவருக்கு தானே தெரியும் பழைய கணக்கு வழக்கு என்ன. அப்ப நீங்கள் அவர் கேட்கிறார் வந்து எனக்கு ஒரு அட்டோர்னி பவரை தாங்க, எனக்கு ஒரு பவரை தாங்க, நாங்கள் போய் கல்வி சேவையில கதைக்கிறது. இன்று வரைக்கும் ரகுபதியோ சரி குட்டியோ சொல்லி சைன் பண்ணி கொடுக்கல. இவைய கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிறத நீங்க சொன்ன மாதிரி அந்த அனைத்து செலவமோ அந்த கணக்கு கட்டமைப்போ அந்த
பேர்கள் எனக்கு வருது இல்ல அது வந்து டூப் நீங்க இனத்துல சொல்றோம். அது உண்மையான இனத்துல சொல்றோம் இல்லை. என்னன்னு இல்ல சொன்னா கஸ்டோன் என்றவருக்கெல்லாம் அந்நியால இருந்தது. செய்யல அந்த கஸ்டோட இருந்து அவர் அவசரம் அவர் விட்டுட்டு போனா பிறகு அங்கே ஒண்ணும் இல்ல இவ தாங்களா பிடிச்சு வச்சுக்கொண்டு ம், இவேக்குள்ள ஒரு இவேக்குள்ள ம், ஒரு ஒழுங்க வந்து இவே ஏற்பாடு செய்து என்ன ம், செய்யறேன்னு சொன்னாம அவைட்டு தான் இவை அனுப்பினோம். ம், என்னன்னு சொன்னால் இது எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு கேம் ஏதோ திருடிட்டுனோமா இன்னும் செய்யுது. என்னடா நான் சொன்னேன் இப்ப மில்லியன் கணக்குல அந்த காசுகள் வந்து இங்க போனதான கேள்வி வந்து இது இந்த ம், சாப்டர் அதுதான். ம், இப்ப இவ என்னன்னு சொன்னால் அங்கேருந்து வந்த உடனே டக்குன்னு நினைக்கணும் இந்த சொத்து பத்துகள் இது எல்லாம் வந்து இப்ப இந்த இவ வந்து ஒரு செட்டப் பண்ணி இந்த இதை பிரிச்ச மாதிரி இந்த கிளைய ம், எனக்கு தெரியாத அவன் எடுத்துட்டான் ம், அவன் அப்படி கொண்டு போட்டான் என்று ம், சொல்லி இது இவ செட்டப் இந்த செட்டப் கேம் வந்து உலகையில் ம், வந்து ம், ம், இவர் தான் எல்லாம் ம், கூட்டல் கலைச்சல் பெருக்கள் எல்லாம் திரௌபதி தான் ம், விளங்கையில். ஆனா இவ உடைஞ்ச மாதிரி வெளியில காட்டி கொண்டு ம், முழு வேலையும் செய்யணும். இப்போ ம், உதாரணம் சொல்றேன் வந்து தங்கச்சி வந்து மக்களுக்குரிய சில வேலைத்திட்டங்களை செய்து காசுகளை செய்யுங்கோ ஏதாவது உதவிகளை செய்யுங்கோன்னு கேட்க இவ என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாப்போம். கேட்ட தொகையிலும் விட குறைவான தொகைய அந்த கேட்டு அந்த மக்கள் வந்து சரியான ஒரு நெருக்கடியில இருந்து இந்த வாழ்வா சாவான்ற நேரத்துல கடைசி நேரம் வந்து அதை கொடுப்பினேன். ம், ஒரு உதாரணத்துக்கு வந்து 1000 ரூபா கேட்டா வந்து 20 ரூபாண்ட கொடுப்பினேன். ம், இந்த இந்த கேம் தான் வந்து 2023 இருந்து வந்து காலங்களை இழுத்து ம், அந்த அவாண்ட வரவே தடுக்கிற வேதான என்னன்னு சொன்னால் இது ம், எல்லாரும் திருடிட்டு நான் நேர சொல்றேன். இப்ப ம், எனக்கு யார் வந்து என்ன தண்டிச்சாலும் பிரச்சனை வந்து என்னோட கோவப்பட்டாலும் பரவாயில்ல. இப்ப இவ என்னன்னு சொன்னால் நான் நிரபராதி என்று சொன்னா அப்ப எனக்கே கோபம் வரும். டேய் நீ என்னடா கதைக்கிற வா ம், மேசையில இருப்போம் கதைப்போம் இதைத்தான் ம், கேட்கிறோம். ம், மற்றது இங்க இருக்கிற பழைய நிதி பொறுப்பாளர் வந்து கேட்கிறாரு வந்து நான் போய் எல்லாரோட கதைக்கிறேன் அவைகிட்ட கணக்கு விளக்க கேட்கிறேன் ம், செய்துதாங்கன்னு சொன்னா அதுக்குள்ளேயும் ம், காலம் எடுப்பு வந்து வந்து ம், விலங்கல் வந்து இதுகள் வந்து இந்த மக்களையும் ஏமாற்றி ம், அங்க இருக்கிற இந்த 15-16 வருஷமா அந்த போராளிகள் உங்களுக்கு தெரியா வந்து நான் அன்றைக்கு பார்த்து அன்றைக்கு இந்த இதுலேயும் சொல்லியிருந்தேன் வந்து ம், விழுப்புண் அடைஞ்சு 15 வருஷம் காயமாறாம இருக்கிறாங்க. ம், அதெல்லாம் ஒவ்வொரு ஒரு மனசுக்கு இதான இது உங்களுக்கு இன்னொன்று மனம் பெறுது அடே ம், திருடினீங்களாடாப்பா அது அரைவாசியத்தை அந்த மக்களுக்கு கொடுத்தீங்களா அந்த போராளியை கொடுத்துறீங்களா வந்து அவங்களை தன்னை இதா செய்தீங்களா வந்து இல்லையே முழுக்கடுத்து உங்களோட பொக்கெட்ல போடுறீங்க. இது என்ன என்ன இது என்ன நியாயம் ம், விளங்க வந்து இப்ப கல்வி சேவை வந்து சிவன் கோயிலும் வந்து ரகுபதி குட்டி ம், இவ்வளவு பேரும் வந்து நேரடி விவாதத்துக்கு வரணும். ம், இது மக்களுக்கு முன்னால வந்து நீங்களோட இதுகளை வந்து நீங்க தெரியப்படுத்தும். ம், இது என்ன நீங்கள் கேம் அன்றைக்கும் கதைக்க போனா வந்து வேறு யாக்களோட கதைக்கணும். இப்போ அண்ணன் நான் நீங்கள் காசு கேட்குறீங்க ம், மோகன் உன்னோட காசு இருக்கும்னு சொன்னால் ஓம் என்ன இல்லை அது என்ன மனுத்தியால கணக்கு டெலிபோனை காதுக்குள்ள வச்சுக்கிறீர்கள் ஓடு திரியல் வாரியல் யாரோட கதைக்கிறீங்க இதைய பிளே பண்றது எங்கே ஒரு ஒரு ஆக்கள் வந்து இதைய பிளே பண்ணினோம். கேபின்ற இதுலதான் இவையும் ஓரளவு இருக்கணும். அவற்ற இதுதான் அந்த விளக்கு கொளுத்தின கோஷ்டியும் அதுதான் அதுல இங்க சுவிஸ் பொறுப்பாளர் குளம் தான் அதை ஏற்பாடு செய்த. இங்க இவர் தீவண்ண மாதிரியும் பாலராஜ் மாதிரியும் பெரிய ஒரு கட்டளை தளபதியா இருந்து கட்டளையை நிர்வகிச்சு கொண்டிருக்காரு. அவங்க டேப் பண்ணி போட்டு அங்க வேற கொஞ்சம் முடக்க போறாங்களே களவெடுக்கிற நீங்களும் தானே பயமா இருக்கு எங்களுக்கு தானே ஒழிக்கணும். அவன் கூட இந்த யுத்தத்துல நேரா நின்று சண்டை பிடிச்ச எதிரிய அப்படி வின் பண்ணி கொண்டு வந்தவங்கள நீங்க கோடையிலடா அவதானே ஒழிச்சு போய் கதைக்கிறீங்க. நேரம் வாங்க இன்றைக்கு நான் சொல்றேன் வந்து நேர்மையான்னு சொன்னா வாங்க நீங்க நேரடி விவாதத்துக்கு வாங்க கதைப்ப இந்த மேசையில இருந்து கதை இல்ல நான் அப்படி செய்யல இந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல நாங்கள் இப்படி நாங்கள் உழைச்ச நாங்கள் ஆவணங்களையும் வெளியில விட்டா நல்லா இருக்கு மக்களுக்கு வந்து எல்லாம். இப்ப எங்கள்கிட்ட இப்ப நாம ஒன்றும் இந்த தரவு தெரியாமலோ இல்லாத ஒன்றும் தெரியாம நான் கதைக்க இல்லை. இப்ப என்னட்ட எனக்கு வந்து அமைப்பு வந்து தரவுகளை எனக்கு காட்டினது. ஆனால் இப்ப விட வேண்டாம் என்றபடியா தான் நாங்கள் வச்சுக்கிறோம். எல்லாம் இருக்கு ஆடியோ வடிவத்தில இருந்து நேரடியா கதைச்சில இருந்து வீடியோ வடிவத்தில இருந்து எங்க போன வந்த முழு இதுவும் எங்கள்கிட்ட இருக்கு. ஆனால் அமைப்பு சொன்னது வந்து இப்ப வெளியிட வேண்டாம். இப்ப இவைக்கு 3-4 சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது அதை இங்க வாங்கன்னு சொல்லி போனாலையும் போய் கூட்டிட்டு போய் 10 மணில இருந்து 4 மணி மட்டும் ஒரு தடவை வச்சு கதை காட்சி போட்டு விட்டாங்க. விடிய பார்த்தா பேந்து படுத்துட்டாங்க.
இப்ப எங்களுக்கு எல்லாம் வயசு வந்துட்டு. இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் இவ்வளவு காலம் வந்து எங்களுக்கு 50, 60, 58, 60 வந்துட்டு. இன்றைக்கு இந்த இளைய சமுதாயம் இருக்கு. இந்த இளைய சமுதாயத்திட்ட அவைகிட்ட இந்த பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு வந்து நாங்கள் ஒதுங்கி இருக்கலாம் தானே. ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க? எந்த அமைப்புக்குரிய வேலையை செய்யறேன்னு சொன்னா 100% எந்த நேரம் அடிச்சா ஆன்சர் பண்ணக்கூடிய ஆக்கள், எந்த நேரம் கேட்டாலும் ஒரு உதவி, ஒரு வேலை திட்டங்களை செய்யக்கூடிய ஆக்கள் தான் வந்து அமைப்பு இதுல கட்டமைப்பு. இங்க மட்டுமல்ல, சுவிஸ் மட்டுமன்று இல்ல, உலகளாவியில நான் சொல்ல விரும்ப இது என்னாட்டு ஏலான்னு சொன்னால் மற்றவன்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போங்கடா. மாவீரநாள் செய்றீங்கன்னு சொன்னா ஒரு ஹோலண்ட் 70,000 சுவிஸ் பிராங்க். அந்த விளக்கேற்ற கோஷ்டியும் 70,000 சுவிஸ் பிராங்க் தான் அன்னையாட விளக்கெடுத்தப்பட்ட முன்னாள் போராளியில் நடத்தின. அப்ப 70 விட்டோடிகள் 70,000 சுவிஸ் பிராங்க். அடே உன்னோட அங்க சண்டை பிடிச்சவனுக்கு அந்த காசை கொடுத்துருக்கலாம், உன்னோட விழுப்புண் நடச்ச அந்த காசை கொடுத்துருக்கலாம் தானே. உங்களுக்கு 70,000 பிராங்க் அண்ணன் சொன்னார், எனக்கு சிலியாவை விளக்க கொடுத்தேன். இந்த மாவீர சொன்னவே உங்கள்கிட்ட வந்து நீங்கள் உங்களோட களியாட்டம் டான்ஸ்களை ஆடுறியல், கொத்துரொட்டிய போடுறியல், சாப்பிடுறியல், அட்டாசம் பண்றியல், அங்க கொடி இறக்குறது. அந்த கொடி என்ற ஒரு பண்பான ஒரு ஆளாத ஒழுக்கம் உள்ள ஒரு ஆளால ஈட்டப்பட வேண்டிய அந்த கொடி உங்களுக்கு என்ன பண்பு இருக்குது? அன்றைக்கும் ஒரு உரையாடல ஒரு போராளி சொல்றான், மக்களை விட நாங்கள் 2 படி மேல். என்னன்னு சொன்னா ஒழுக்க நெறிமை. ஒரு மக்களை வந்து நாங்கள் ஒருங்கிணைச்சவை பிள்ளைய அனுப்ப வந்தாலும் அவைக்கு அந்த புத்துமதியை சொல்லி கொண்டு போறதான் அன்னையால வளர்க்கப்பட்ட அந்த 2 படி மேல். உங்களுக்கு எத்தனை படி இருக்குது? நீங்கள் மைனஸ்ல நிக்கிறீங்க. மைனஸ் கீழ்படிதான் உங்களுக்கு. சிம்போல பாத்தீங்கன்னு சொன்னா வெரி புலி இதோட வந்து நீங்கள் ஒரு சம்பாசனைக்கு வாரீங்க, முன்னாள் போராளில இருந்து எல்லாம் வாரீங்க, அண்ணன் படத்தை சிம்போலா போடுறீங்க, அதுல ஒரு ஆரோக்கியமான கருத்தை கதைக்கிறீங்க. தூசணம் எடுத்தா தூசணமும் சண்டையும் இதுக்கு தான் சரி. அண்ணன் எப்படியா உங்களை வளர்த்து? இப்ப நாங்க நிறைய விஷயங்களை வந்து இதுல பேசலாம் வந்து, ஆனா என்னன்னு சொன்னா வந்து நேரம் வந்து நாங்கள் வந்து இது ஏற்கனவே ஒரு நாளைக்கு 50 நிமிஷம் இந்த உரையாடல் நடந்து இருக்குது, பேசுவோம். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து இவர்கள்ட்ட நீங்கள் என்ன சொல்றீங்க? இந்த கடைசியாக இறுதியாக நீங்க சொல்லக்கூடிய விடயம் என்ன? வந்து என்ன எங்களிடம் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு சொல்றது வந்து டாக்குமெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. வந்து உங்கள்ட்ட சவால் விடுறோம் வந்து, நீங்கள் உங்களால் முடியும்னு சொன்னா ஐபிசியோ, இன்ப தமிழ் வானொலியோ, இல்ல சேரமான் டிவியோ யாருலயும் ஒரு பொது விவாதத்துக்கு உங்களால வர முடியுமா? நாங்க எல்லா இடம் வாரோம். இதுதான் என்னுடைய கடைசி கோரிக்கை. நீங்க வருவீங்க? நான் வருவேன், எல்லா இடம் வருவோம். நாங்க எல்லாரும் வாரோம். எங்க விளங்கையில வேற யார் வருவீங்க உங்களோட? வந்து எங்களோட இங்க பழைய நிதி பொறுப்பாளர் அப்துல்லா வருவார். வந்து இங்க பழைய WCCL அமைப்புல இருக்கிற எல்லாரும் வந்து எங்களோட அவை வந்து இன்றைக்கு நேட்டில இருந்து 1990ஆம் ஆண்டுல இருந்து எங்களோட பயணிச்சவை வந்து அவைக்கு இந்த வரலாறுகள் தெரியும், எப்படி ஒழுக்கங்கள் போனது, எப்படி ஒழுங்குமுறை போனது, சகலதும் கட்டமைப்புகளை பற்றி சகலதும் தெரியும். நாங்கள் கதைக்க வாரோம். உங்களால முடியுமாண்டா வாரும். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள்.
அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.